ஓகே. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்டின்னா, ஆ சேம் கோர் ஜாவா கன்டினியூஷன் தான். ஓகேவா? இப்போ இதில நம்ம பார்க்க போற டாபிக் என்ன ஸ்ட்ரிங். ஓகேவா? ஸ்ட்ரிங் டைப்ஸ் அண்ட் ஸ்ட்ரிங் ஃபங்ஷன் பார்த்துடலாம். இதுக்கு நான் என்ன பண்றேன், ஸ்ட்ரிங் டெமோ அப்படின்னு சொல்லி ஒரு கிளாஸ் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? நம்ம ஃபர்ஸ்ட் வந்து டைப்ஸ் பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஆல்ரெடி ஸ்ட்ரிங்னா ஒண்ணு என்னன்னு உங்களுக்கு தெரிஞ்சிரும். ஸ்ட்ரிங்கிறது வித்தின் டபுள் கோட்ஸ்க்குள்ள நீங்க என்ன வேணாலும் குடுக்கலாம். ஆல்ஃபா நியூமெரிக்கல், ஸ்பெஷல் கேரக்டர் ஓகேவா? மோர் தென் ஒன் வேல்யூ குடுக்குறது தான் நம்ம நான் பிரிமிட்டிவ். நான் பிரிமிட்டிவ் டைப்ல ஸ்ட்ரிங் ஒண்ணு. ஸ்ட்ரிங்ங்கிறது ஒரு கிளாஸ் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஓகேவா? வித்தின் டபுள் கோட்ஸ்ல குடுக்கணும். ஸோ நான் இதுக்கு முன்னாடி ப்ரீவியஸா அரே எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். இதான் நம்மளோட அரே. கரெக்ட்டா? எங்க இருக்கு? இது அரே. இதே மாரியே நமக்கு இந்த இடத்துல ஸ்ட்ரிங்ன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ரிங்கையும் மென்ஷன் பண்ணலாம். ஓகேவா? உங்களுக்கு என்னென்ன டைப் ஆஃப் அரேலாம் நீங்க மென்ஷன் பண்ணலாம் அப்படின்னு பார்த்துக்கோங்க. அதே மாரியே நம்மளால ஸ்ட்ரிங் அரேவும் குடுக்க முடியும். நான் இப்போ வந்து ஸ்ட்ரிங் எஸ் ஈக்குவல் டு நியூ என்ன குடுக்குறேன்? ஸ்ட்ரிங் என்னால டேட்டா குடுக்க முடியுதான்னு மட்டும் பாருங்க. ஓகேவா? கமா குடுத்துர்றேன். இப்ப என்ன சொல்லுது? எங்கடா? இப்போ என்னால என்ன பண்ண முடியுது? ஸ்ட்ரிங் குடுக்க முடியுது. அதே மாரி இந்த இடத்துல நீங்க கேர், டபுள் பூலியன் எல்லாம் குடுத்து பாருங்க. உங்களுக்கு அதுக்கேத்த மாரி ஒர்க் ஆகுதா அப்படி இல்லையான்னு. ஸோ ஓகேவா? என்ன டேட்டா டைப் குடுத்துருக்கோமோ எல்லா டேட்டா டைப்புக்கும் நம்மளால அரே கிரியேட் பண்ண முடியும். ஓகேவா? நீங்க மென்ஷன் பண்ணி பாருங்க. எல்லா டேட்டா டைப்புக்கும் நம்மளால அரே கிரியேட் பண்ண முடியும் தானே? ஸோ சொல்லணும்னு நெனச்சேன் சொல்லிட்டேன். ஓகே. இப்போ இந்த இதில நம்ம ஸ்ட்ரிங் பார்க்க போறோம். ஸ்ட்ரிங் டைப்ஸ் பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் எடுத்தோனே. ஸ்ட்ரிங்னா என்னன்னு தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. வித்தின் டபுள் கோட்ஸ்ல மோர் தென் ஒன் வேல்யூ. வித்தின் டபுள் கோட்ஸ்ல மோர் தென் ஒன் வேல்யூ குடுக்குறது. ஓகேவா? இதுக்கு பேர் தான் ஸ்ட்ரிங். நம்ம ஸ்ட்ரிங் எப்படி மென்ஷன் பண்ணோம்? ஸ்ட்ரிங்குங்கிற ஒரு கிளாஸ் இருக்கும். சம் ரெஃபரன்ஸ் நேம் குடுக்கும். ஓகேவா? ஒரு டபுள் கோட்ஸ்ல ஒரு வேல்யூ. ஜாவா அப்படி இல்லைன்னா செலினியம். நீங்க எவ்வளோ வேணாலும் குடுக்கலாம். பக்கத்துல செமிகோலன் வச்சு அத முடிக்கணும். இதுதான் வந்து ஸ்ட்ரிங். ஓகேவா? இப்படி இருக்கிற ஸ்ட்ரிங்குக்கு பேர் என்னன்னா இம்மியூட்டபிள். உங்களுக்கு நியூ கீவேர்ட் இல்லாம இப்படி இருக்கிற ஸ்ட்ரிங்குக்கு பேரு இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங்கு இம்மியூட்டபிள் அதுக்கப்புறம் ஆர் லிட்ரல். ஓகேவா? லிட்ரல் டைப் ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? ஸ்ட்ரிங்கு எஸ்எஸ் ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங்கு. இப்படி குடுக்கறதுக்கு பேரு எல்லா ஸ்ட்ரிங்கையும் இதுக்குள்ளேயே மென்ஷன் பண்ணிடுறேன். ஓகேவா? நான் லிட்ரல் ஸ்ட்ரிங்னு பேரு. ஓகேவா? அதுக்கப்புறம் ஸ்ட்ரிங் பஃபர் எஸ்பி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பஃபர். ஓகேவா? இதுக்குள்ள நீங்க டபுள் கோட்ஸ்ல அடுத்து ஸ்ட்ரிங் பில்டர் எஸ்எஸ்பி ஈக்குவல் டு நியூ ஸ்ட்ரிங் பில்டர். ஓகேவா? இதுக்கு பேரு இம்மியூட்டபிள், நான் லிட்ரல். இந்த 2 டைப் இருக்காங்கல்ல, இவங்களுக்கு பேரு மியூட்டபிள். அதுக்கு முன்னாடி நம்ம வழக்கம் போல நான் மெயின் மெத்தட் கிரியேட் பண்ணல. ஸோ நான் ஒரே ஒரு மெயின் மெத்தட் மட்டும் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா? இதை மட்டும் நான் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னன்னா ஸ்ட்ரிங் டைப்ஸ். என்னென்ன ஸ்ட்ரிங் டைப்ஸ் இருக்குன்னு பார்த்துட்டோம். இப்போ இதில் இம்மியூட்டபிள் ஆர் லிட்ரல் இந்த ஸ்ட்ரிங் டைப்ஸோட மெமரி மட்டும் எங்கே ஸ்டோர் ஆகும் அப்படின்னா சிபிஎம் ஆர் கான்ஸ்டன்ட் ஃபுல் மெமரி. ஓகேவா? இதில் தான் ஸ்டோர் ஆகும். ஓகே. உங்களோட ஸ்ட்ரிங் லிட்ரல் ஆர் இம்மியூட்டபிள் ஸ்ட்ரிங்
ஏன் இதில் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, திரும்ப ஸ்ட்ரிங் எங்கே இருக்குது, ஸ்ட்ரிங் s1 ஈக்குவல் டு என்னன்னு கொடுக்க போகிறேன், சேம் டேட்டா கொடுக்குறேன்னு வச்சுக்கோங்க. சேம் டேட்டா கொடுக்குறேன் அப்படின்னா திரும்ப நான் இதை பிரிண்ட் பண்ணால் எனக்கு என்ன ஆகும், சேம் டேட்டா தான் பிரிண்ட் ஆகும். கரெக்டாக சிஸ்டம் டாட் ஐடென்டிட்டி ஹேஷ் கோடு என்னோட ரெஃபரன்ஸ் நேம். என்னோட ரெஃபரன்ஸ் நேம் என்ன, ஃபஸ்ட்டு வந்து எஸ். கரெக்டாக என்னோட மெமரி ரெஃபரன்ஸை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன், வேறு ஒன்றும் கிடையாது. இது S1. ஸோ இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ரெண்டுமே என்ன பண்ணியிருக்கு, சேம் மெமரி ரெஃபரன்ஸ்லேயே. நான் தான் ஸ்ட்ரிங் மியூட்டபிள்னு ஏன் சொல்கிறாங்க அப்படின்னா, நான் டூப்ளிகேட் வேல்யூ கொடுத்தேன் அப்படின்னா அது சேம் மெமரி ரெஃபரன்ஸ்லேயே ஸ்டோர் ஆகிடும். இப்போது இதுவே இந்த இடத்துல நான் லிட்ரல் ஸ்ட்ரிங் இருக்கா, இதை நான் காப்பி பண்ணிக்கிறேன். இதோட ரெஃபரன்ஸ் நேம் SS1 அப்படின்னு சொல்லிட்டு வச்சிடுறேன். ஓகேவா? இந்த இடத்துல என்ன இருக்கு, SS இருக்கு. கரெக்டா, நான் லிட்ரல் ஸ்ட்ரிங். இந்த இடத்துல என்ன இருக்கு, SS1 இருக்கு. ஸோ இதை பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். எனக்கு வேறு வேறு மெமரி ரெஃபரன்ஸில் பிரிண்ட் ஆகுது. ஸோ இதே மாதிரி இதை நான் ஃபுல்லாக காப்பி பண்ணிக்கிறேன். சேம் தான் ஸ்ட்ரிங் பஃபர் ஸ்ட்ரிங் பில்டர் ரெண்டுமே. இப்போ ஸ்ட்ரிங் பஃபருக்கு செல் நேம்னு பேர் வச்சுருக்கேன். இங்கேயும் நான் என்ன பண்ணுறேன், செல் நேம்னு வைக்கிறேன். ஓகேவா? எஸ்பி அப்புறம் எஸ்எஸ்பி. எனக்கு என்ன பிரிண்ட் ஆயிருக்கு, வேறு வேறு ரெஃபரன்ஸில் உங்களுக்கு பிரிண்ட் ஆயிருக்கு. ஸோ இது உங்களுக்கு அப்படி டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா திரும்ப செலினியம் ஸ்ட்ரிங் பஃபர். இது உங்களுக்கு டவுட்டாக இருந்துச்சு அப்படின்னா SSB1 SB1. ஓகேவா? ஸோ பாருங்கள், நம்மளோட எல்லா மெமரி ரெஃபரன்ஸும் சேஞ்ச் ஆகிருக்கு. இது 3 டைப்பு. அதாவது நான் லிட்ரல் மியூட்டபிள் ஸ்ட்ரிங்குக்கு மெமரி ரெஃபரன்ஸ் சேஞ்ச் ஆகிருக்கு. இதெல்லாம் ஹீப் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸ்டோரிங் அட் ஹீப் மெமரி. ஹீப், திஸ் ஆல்சோ ஸ்டோரிங் அட் ஹீப். ஓகேவா? திஸ் ஒன் ஒன்லி ஸ்டோரிங் சிபிஎம் ஆர் கான்ஸ்டன்ட் பூல் மெமரி. ஓகே, நான் என்ன பண்ணியிருக்கேன், டபுள் கோட்ஸில் கொடுத்துட்டு எங்கே ஸ்டோர் ஆகுதுன்னு சொல்லிட்டேன். என்னோட ரெஃபரன்ஸ் ஐடி ரெஃபரன்ஸ் நேமை நான் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன் எப்படி ஸ்டோர் ஆகுது அப்படின்னு சொல்லி. ஸோ இதில் டூப்ளிகேட் வேல்யூ இருந்துச்சுன்னா என்னோட கான்ஸ்டன்ட் போல், மிச்சம் எல்லாத்துக்குமே டூப்ளிகேட் வேல்யூ இருந்தாலும் ஸ்டோர் ஆகுது. ஏன்னா நியூன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கீவேர்டு யூஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணுறோம், புது மெமரி கிரியேட் பண்ணி தான் ஸ்டோர் பண்ணுறோம். ஸோ நமக்கு வேறு மெமரி ரெஃபரன்ஸில் தான் ஸ்டோர் ஆகும். இது எல்லாமே ஹீப்பில் ஸ்டோர் ஆகும். இது இந்த லிட்ரல் ஆர் இம்யூட்டபிள் மட்டும் எதில் ஸ்டோர் ஆகும், நமக்கு சிபிஎம் ஆர் கான்ஸ்டன்ட் பூல் மெமரியில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? இப்போது நான் இந்த S1 இருக்கா, இந்த எஸ் உள்ள எஸ் இருக்குது, என்னோட ஸ்ட்ரிங் இருக்கா எஸ் டாட், நான் என்ன பண்ண போகிறேன், கன்கேட் பண்ண போகிறேன். யாரு கூட, S1 கூட. எஸ் டாட் கன்கேட் S1 ஒரு ஆப்ரேஷன். நான் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், ஒரு ஆக்ஷன் பர்ஃபார்ம் பண்ண போகிறேன். என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, என்னோட ரெஃபரன்ஸ் நேம் இருக்கா, என்னோட ரெஃபரன்ஸ் நேம் எஸ் எடுத்துக்கினேன். எஸ் டாட் என்ன பண்ணுறேன், கன்கேட் பண்ண போகிறேன். அது கூட இன்னொரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னா S1ங்கிற ஒரு ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ண போகிறேன். எஸ்ஸையும் S1ஐயும் நான் ஆட் பண்ணுறேன். ஓகேவா? இப்போ இதோட ரிட்டன் டைப் நான் எடுக்கிறேன். Ctrl+L அதுக்கு யூஸ் பண்ணிக்கிறேன். ரிட்டன் டைப் எடுத்தேன் அப்படின்னா, Ctrl+2 எடுத்தேன் அப்படின்னா என்ன ரிட்டன் டைப்போ அது ரிட்டன் டைப் கேட்கும். என்ன பண்ண போகிறேன், ரெண்டுத்தையும் ஆட் பண்ணுறேன். ஜாவையும் S1 ஜாவாவையும் ஆட் பண்ணுறேன். ஜாவான்னு பக்கத்தில் ஆட் ஆகிடும். அதை இதில் திரும்ப நம்ம ஸ்ட்ரிங்லேயே ஸ்டோர் பண்ணுறோம். ஓகேவா? அதான் அதோட ரிட்டன் டைப். நான் என்ன பண்ணுறேன், சிஸ்அவுட்டில் இந்த வேர்டு என்ன அப்படின்னு நமக்கு பிரிண்ட்டில் தெரியணும்ல, அதுக்காக நான் வந்து என்ன பண்ணுறேன், கன்கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் இதை கன்கேட் பண்ணிட்டேன். இப்போ நான் இதோட ரெஃபரன்ஸ் நேம் பார்க்கணும்ல, இதோட ரெஃபரன்ஸ் நேம் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணி பார்ப்போம், சிஸ்டம் டாட் ஐடென்டிட்டி ஹேஷ் கோட். ஓகேவா? இந்த S1க்கு பதில் இந்த இடத்துல என்ன பண்ணுறோம், கன்கேட் அப்படின்னு சொல்லி கொடுத்துக்கிறேன். ஓகேவா? திரும்ப என்ன பண்ணுறேன், எனக்கு இது என்னது, இது இம்யூட்டபிள் ஸ்ட்ரிங்கில் ஒரு ஆப்ரேஷன் பண்ணி பார்க்குறோம். இப்போ திரும்ப என்ன பண்ணுறேன், மியூட்டபிள் ஸ்ட்ரிங்கில் நான் என்ன பண்ணுறேன், எஸ்பி டாட்
என்ன பண்ணுறேன் அப்பண்ட் அப்படின்னு அதில் கன்கேட்னு இருந்துச்சு, அதில் அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு. நான் இதில் என்ன பண்ணுறேன் SSB1. நீங்கள் SSB1 ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், இல்லை SSB ஆட் பண்ணாலும் ஆட் பண்ணலாம், அது உங்களோட விருப்பம் தான். ஓகேவா, நான் செமிகோலன் வச்சுட்டேன். எங்கே இருக்குது SSB1, இது கீழே தானே இருக்குது. ஸோ அதான் நமக்கு எரர் அடிக்குது, இந்த இடத்துல போட்டுக்கிறேன். ஓகேவா, SSB1 இதில் இருக்கேன், SBயில் ஆட் பண்ணியிருக்கேன், SB.SB1. அப்போனா என்ன, SBயில் போயிட்டு தான் இந்த SB1 ஆட் ஆகும், செலீனியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேவா, நான் Ctrl+L கொடுத்துக்கிறேன். திரும்ப என்ன பண்ணுறேன், இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணுமா. ஸோ நான் சிஸ்அவுட்டில் இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு என்ன பண்ணுறேன், அப்பண்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன் இருக்கும்ல, அதை நான் இதுக்குள்ளே கொடுத்துக்கிறேன். இந்த இடத்துல SBயில் தானே ஆட் பண்ணோம். ஸோ இந்த இடத்துல வந்து நான் என்ன பண்ணுறேன், என்னோட ரெஃபரன்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணி பார்க்கணும்ல, அதனால் இந்த இடத்துல என்ன பண்ணுறேன் அப்பண்ட் அப்படின்னே கொடுத்துக்கிறேன். ஓகேவா, அப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு இதை நான் ரன் பண்ணோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஜாவான்னு ஆட் பண்ணிருக்கேன், ஜாவா செல் நேம் அப்படின்னா ஃபஸ்ட் என்ன பண்ணியிருக்கோம், இம்யூட்டபிள் ரெஃபரன்ஸ் நேம் டூப்ளிகேட் இருந்து ரெஃபரன்ஸ் நேம் சேம் ஆகும், புது ஆப்ரேஷன் பண்ணியிருக்கேன். ஓகேவா, புதுசாக ஒன்று பண்ண ஆப்ரேஷன், அதுக்கு பேர் என்ன, நான் வந்து கன்கேட் பண்ணேன், அதுக்கு வேறு ரெஃபரன்ஸ் நேம் இருக்குது. கரெக்டாக. இப்போது அடுத்து என்ன பண்ணியிருக்கேன், இந்த இடத்துல எஸ்பி எடுத்துகிட்டு வந்து SSB1 ஆட் பண்ணியிருக்கேன். அப்படின்னா நான் இந்த செல் நேம் இருக்குது, அந்த செல் நேமும் ப்ளஸ் SSB1 இந்த செல் நேமையும் நான் ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுறேன், அந்த இதோட ரிட்டன் டைப் இருக்குது, அதை நான் பிரிண்ட் பண்ணோன்னே எனக்கு செல் நேம்னு பிரிண்ட் ஆகிடுச்சு. உங்களுக்கு பார்த்து தெரியும், செல் நேம் பிரிண்ட் ஆயிருக்கா. இப்போ என்ன பண்ணுறேன், இந்த SB1 தானே ஆட் பண்ணோம். SB எங்கே இருக்குது, இதான் எஸ்பியில் ஓப்பன் பண்ணோம். இப்போ எஸ்பியோட ரெஃபரன்ஸ் நேம் நமக்கு எங்கே இருக்குது, இதான் எஸ்பியோட ரெஃபரன்ஸ் நேம். எஸ்பியோட ரெஃபரன்ஸ் நேம் பார்ப்போம், எங்கே இருக்குது, இதுதான் நம்மளோட எஸ்பியோட ரெஃபரன்ஸ் நேம். ஏன்னா கீழே 2 இருக்கா, இங்கேருந்து 2 ரெஃபரன்ஸ் நேம், இது ரெண்டுத்தையும் விட்டுருங்க. அதுக்கிட்ட அப்பன் பண்ண ரெஃபரன்ஸ் நேம், இதான் அப்பன் பண்ண ரெஃபரன்ஸ் நேம். அதுக்கப்புறம் SB1ஓட ரெஃபரன்ஸ் நேம், இது SB1ஓட ரெஃபரன்ஸ் நேம், இது வந்து SBயோட ரெஃபரன்ஸ் நேம். நான் என்ன பண்ணியிருக்கேன், SB டாட் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஒரு விஷயத்தை அப்பன் பண்ணியிருக்கேன். அதாவது ப்ரீவியஸாக இருக்கிற ஒரு ரெஃபரன்ஸ் நேமில் மியூட்டபிள் ஸ்ட்ரிங்னா ப்ரீவியஸாக இருக்கிற ரெஃபரன்ஸ் நேமில் புதுசாக நீங்கள் ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ஆப்ரேஷன் பண்ணுற எல்லாமே ப்ரீவியஸாக உள்ள என்ன ரெஃபரன்ஸ் நேமோ அந்த ரெஃபரன்ஸ் நேம்லேயே ஸ்டோர் ஆகும். ஓகேவா, இந்த ரெஃபரன்ஸ் நேம்லேயே எனக்கு ஸ்டோர் ஆகிருக்கு. நான் SB1 இந்த SBயை வந்து என்ன பண்ணியிருக்கேன், அப்பன் பண்ணியிருக்கேன். இதில் SSB1ல் இதில் போயிட்டு இப்போ எனக்கு என்ன செலினியம் ப்ளஸ் செலினியம்னு ஆட் ஆகிட்டு நான் வேறு ஒரு ஆப்ரேஷன் பண்ணேன். எனக்கு என்ன ஆனால் அது நியூ ரெஃபரன்ஸ் நேம் கொடுக்கல, ஓல்டு இந்த SBயோட ரெஃபரன்ஸ் நேம் என்னவோ அதே மெமரி ரெஃபரன்ஸ்லேயே எனக்கு அடுத்தடுத்த ஆப்ரேஷன் பண்ணும்போதெல்லாம் ஆட் ஆகிக்கிட்டே வருது. ஓகேவா, இதில் எந்த டவுட்டும் வந்திருக்காது அப்படின்னு நினைக்கிறேன். ஓகேவா, இதுதான் நம்ம வந்து ஸ்ட்ரிங் டைப்ஸு. அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஃபங்க்ஷன் ஆஃப் ஸ்ட்ரிங்ஸு. அதுக்கு வந்து நான் என்ன பண்ணுறேன், ரைட் கிளிக் கொடுத்து நியூவில் போயிட்டு என்ன பண்ணுறேன், கிளாஸ் க்ரியேட் பண்ணிக்கிறேன். இந்த கிளாஸில் வந்து என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் ஃபங்க்ஷன் டெமோ அப்படின்னு சொல்லி கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகேவா, இப்போ இதில் நான் என்ன பண்ணுறேன், இதில் என்ன பண்ணுறேன், ஸ்ட்ரிங் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டு இதோட ரெஃபரன்ஸ் நேம் என்ன பண்ணுறேன், டபுள் கோட்ஸில் ஜாவா இல்லை ஹலோ என்ன வேணாலும் கொடுங்க. திரும்ப நான் இன்னொரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன். ஓகேவா, இன்னொரு ஸ்ட்ரிங் வச்சுருக்கேன், அதோட பேர் என்ன, S1. ஓகேவா, ஈக்குவல்ட்டு அதுக்கும் என்ன பண்ணுறேன், ஜாவா அப்படின்னு பேர் வைக்கிறேன். ஓகேவா, இப்போ ரெண்டுத்துக்குமே நான் என்ன பண்ணியிருக்கேன், ஜாவா அப்படின்னு சொல்லி வேரியபிள் நேம் கொடுத்துருக்கேன். இப்போது நம்ம இதோட லென்த் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா S.length. ஓகேவா, சரி, ஏன் வரல அப்படின்னா நம்ம வந்து இதை மெயின் மெத்தடில் கொடுக்கல. ஸோ நான் மெயின் ஸ்ட்ரிங்கில் உள்ள காமன் ஃபங்க்ஷனில் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ நான் S டாட் இருங்க ஒரு நிமிஷம் கட் பண்ணி, ஓகே, S டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் என்னது S1. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுறோம், Ctrl+L எழுத்துறேன். ஓகேவா, இப்போ இது ட்ரூவா இல்லை ஃபால்ஸா அப்படின்னு பார்த்து சொல்லணும். ஓகே, நீங்கள் எப்படியும் கொடுக்கலாம், அப்படி இல்லைன்னா டைரெக்டாக இந்த ரெஃபரன்ஸ் நம்ம காப்பி பண்ணிக்கோங்க, சிஸ் அவுட்டில் டைரெக்டாக பேஸ்ட் பண்ணுங்க. ஓகேவா, நீங்கள் எப்படியும் பிரிண்ட் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல நம்ம என்ன S டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S1 அப்படின்னு சொல்லி நான் கொடுத்துருக்கேன். இந்த இடத்துல S டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S1 அப்படின்னு சொல்லிடுங்க. ரெண்டுமே சேம் தான். ஓகேவா, நீங்கள் ரெஃபரன்ஸ் நேம் ரிட்டன் டைப் எடுத்து பிரிண்ட் பண்ணாலும் ஒன்றும் இல்லை,
அப்படியே டைரெக்டாக பிரிண்ட் பண்ணாலும் இந்த பக்கம் வச்சுட்டு நீங்கள் Ctrl+2 அழுத்துனீங்கன்னா இந்த லெஃப்ட் சைடு காட்டும். ஓகேவா? குயிக் அசைன் டு லோக்கல் வேரியபிளா திரும்ப நீங்கள் எல் அழுத்துனீங்க அப்படின்னா உங்களுக்கு லோக்கல் வேரியபிள் அசைன் ஆகிடும். இந்த லோக்கல் வேரியபிள் எடுத்து பிரிண்ட் பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும், டேரெக்டாக அந்த எஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S1 எடுத்தும் பிரிண்ட் பண்ணலாம். ஓகேவா? ட்ரூன்னு வந்திருக்கு. இப்போ ரெண்டும் வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்த்துருக்கேன். ஸ்ட்ரிங் டைப்பில் ஈக்குவலாக இருந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், எஸ் டாட் ஈக்குவல்ஸ் ஆஃப் S1 கொடுத்துருந்தேன்ல, நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா எஸ் ஈக்குவல் S1 கேட்குறேன். ஸோ இதை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்குறேன். எனக்கு ரெண்டுமே ட்ரூ தான் வந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நான் என்ன பண்ணுறேன், என்கிட்ட ஒரு ரெஃபரன்ஸ் இருக்குது. ஓகேவா? இதோட நேம் வந்து நான் S2ன்னு வச்சுக்கிறேன். இந்த இடத்துல நியூ Ctrl+X. இந்த இடத்துல நம்ம என்ன பண்ணோம், S1 வச்சுருந்தோமோ அதை மாற்றிக்கிறேன். இந்த இடத்துல நான் S2 மாற்றிக்கிறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, எனக்கு எஸ்ஸுக்கும் S2வும் ஜாவான்னு தான் இருக்குது. நான் இது ரெண்டுத்தையும் இப்போ பிரிண்ட் பண்ண போகிறேன். எனக்கு என்ன ரெஃபரன்ஸ் வருதுன்னு பார்க்கலாம். எனக்கு ஒன்று ட்ரூ வந்திருக்கு, ஒன்று ஃபால்ஸ் வந்திருக்கு. ஏன் ஒன்று ட்ரூ ஒன்று ஃபால்ஸ் வந்திருக்கு அப்படின்னா, இங்கே எஸ் டாட் ஈக்குவல்ஸ், இந்த ஈக்குவல்ஸ் ஃபங்க்ஷன் உங்களோட உள்ளே இருக்குல்ல ஸ்ட்ரிங், இந்த கேரக்டர் இருக்குல்ல ஜே ஜே ஏஏ விவி ஏஏ ஈக்குவலாக இருக்கா இல்லையான்னு பார்க்கும். எஸ் டாட் ஈக்குவல்ஸ் இந்த S2 இருக்குல்ல, இது உங்களோட மெமரி ரெஃபரன்ஸை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். மெமரி ரெஃபரன்ஸ் நம்ம எப்படி பிரிண்ட் பண்ணுறது அப்படின்னு ஆல்ரெடி சொன்னேன். சிஸ்அவுட்டில் சிஸ்டம் டாட் ஐடென்டிட்டி ஹேஷ் கோட் அப்படின்னு போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிடும். கரெக்டாக இதை நான் சொல்லியிருந்தேன் ஆல்ரெடி. இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன பண்ண போகிறோம், எஸ், இது வந்து என்னோட எஸ். ஓகேவா? நான் என்னோட எஸ்ங்கிற ரெஃபரன்ஸையும் இந்த இடத்துல என்னோட S2ங்கிற ரெஃபரன்ஸையும் நான் பிரிண்ட் பண்ணி பார்க்க போகிறேன். இதில் பாருங்கள், ரெஃபரன்ஸ் நேம் வேறு உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கு. வேறு ரெஃபரன்ஸ் நேம் இருந்ததில் என்ன பண்ணுது, இந்த ஈக்குவல் ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது, நம்மளோட மெமரி ரெஃபரன்ஸ் வந்து செக் பண்ணுது. மெமரி ரெஃபரன்ஸ் செக் பண்ணி எனக்கு ஃபால்ஸ் அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுது. இந்த ஈக்குவல்ஸுங்கிற ஆப்ரேட்டர் என்ன பண்ணுது, நமக்கு லெட்டர்ஸ் செக் பண்ணுது. லெட்டர்ஸ் செக் பண்ணி நமக்கு ஒன்று ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? இதில் இந்த டவுட் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இப்போ நம்ம ஈக்குவல்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ரேட்டர் பார்த்துட்டோம். இதுலேயே திரும்ப நம்ம என்ன பண்ணணும், எஸ் டாட் டூ அப்பர் கேஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இது எனக்கு என்னத்தை ரிட்டர்ன் பண்ணும், ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ணோம். சிஸ் அவுட்டில் இப்போ நான் இதை ரன் பண்ணுறேன். ஓகேவா? ஜாவா இங்கே ஸ்மால் லெட்டரில் ஜாவான்னு இருந்துச்சா, எஸ்ன்னு. இப்போ எனக்கு என்ன ஆச்சு, ஜாவா டூ அப்பர் கேஸ்னால் அப்பர் கேஸ்ன்னு மாறிடுச்சு. இப்போ இதே இந்த இடத்துல நான் இந்த ஜாவாவுக்கு பதில் இப்போ காப்பி பண்ணி இந்த இடத்துல ஜாவான்னு கொடுத்தேன்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணோம், எஸ் டாட் டூ லோயர் கேஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது. Ctrl+L இதை ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகேவா? சிஸ் அவுட்டில் இந்த ரெஃபரன்ஸ் நம்ம பிரிண்ட் பண்ணுறோம். ஓகேவா? பிரிண்ட் பண்ணால் Ctrl+F11. ஓகேவா? எனக்கு ஜாவா கேப்ஸில் ஜாவான்னு இருந்தது, என்னாச்சு, ஸ்மாலில் ஜாவான்னு மாறிடுச்சு. ஓகே, இந்த இதில் உங்களுக்கு எந்த டவுட் இருந்திருக்காதுன்னு நினைக்கிறேன். நம்ம 3 ஃபங்க்ஷனாலிட்டி பார்த்துருக்கோம் இது வரைக்கும். இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, லோயர் கேஸ் அப்பர் கேஸ் பார்த்துட்டோம். இப்போ எஸ் டாட், இப்போ என்னோட ரெஃபரன்ஸ் நேம் எஸ் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் என்னோட எஸ்ஸோட ரெஃபரன்ஸ் நேம் என்ன, ஜாவா. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இந்த இடத்துல திரும்ப நான் இந்த ஆப்ரேஷனை பண்ணுறேன். எஸ் டாட் ஸ்டார்ட்ஸ் வித் இதுக்குள்ளே பாருங்கள், ஸ்ட்ரிங்கோட ப்ரிஃபிக்ஸ் கேட்கிட்டுருக்கு. என்ன ப்ரிஃபிக்ஸ் கேட்டிருக்கு, ஸ்ட்ரிங்கோட ப்ரிஃபிக்ஸ். அது என்ன பண்ணுவோம், எனக்கு ரிட்டன் இருக்கா இல்லையானு பார்த்து சொல்லுவோம். ஓகேவா? இந்த இடத்துல ஸ்ட்ரிங்கோட ப்ரிஃபிக்ஸ்னால் நம்ம என்னன்னு கொடுப்போம், ஜே. ஓகேவா? ஸ்ட்ரிங்கோட ப்ரிஃபிக்ஸ் முன்னாடி உள்ள அந்த லெட்ரு Ctrl+L. ஓகேவா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, சிஸ் அவுட்டில் ஸ்டார்ட்ஸ் வித் அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ண போகிறேன். Ctrl+F11. ஓகே, எனக்கு என்ன பண்ணியிருக்கு, ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. நான் இதுக்கு பதில் ஸ்மால் ஜே அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா Ctrl+F11. இந்த இடத்துல எனக்கு என்ன ரிட்டர்ன் பண்ணியிருக்கு, ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ஓகேவா? உங்களுக்கு தெளிவாக தெரிஞ்சிருக்கும். ஓகே, என்ன முன்னாடி இருக்கோ ப்ரிஃபிக்ஸில் என்ன இருக்கோ ஜாவான் இருக்குது இந்த இடத்துல. ஸோ ஜாவாக்கு ஜே இருக்கா அப்படின்னு சொல்லி போய் பார்க்குது என்னோட ப்ரிஃபிக்ஸில். இந்த இடத்துல இப்போ நான் ஜேஏ அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். Ctrl+F11. ஸோ ட்ரூ பிரிண்ட் பண்ணுது. ஓகே, இந்த இடத்துல ஜேக்கு இந்த ஸ்மால் ஏ அப்படின்னு பிரிண்ட் பண்ண அப்படின்னா எனக்கு ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? ஸ்டார்ட்ஸ் வித்தில் உங்களுக்கு எந்த டவுட் இருக்காது. திரும்ப எஸ் டாட் என்ஸ் வித் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுவும் நீங்கள் என்ன ஸ்ட்ரிங்கோட சஃபிக்ஸ் கொடுக்க போகிறீங்க. ஸ்ட்ரிங்கோட சஃபிக்ஸ் என்ன, என்னோடது ஏ. ஓகேவா? Ctrl+L சிஸ் அவுட்டில் என்ஸ் வித் அதோட ரெஃபரன்ஸ் நேம்
ஓகேவா? இதோட ரெஃபரன்ஸ் நேம் இதை போட்டோம். திரும்ப நான் இதை பிரிண்ட் பண்ணுறேன். எனக்கு என்ன ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல முன்னாடி வி அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். திரும்ப இதை ரிட்டர்ன் பண்ணுறேன். ட்ரூன்னு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இந்த இடத்துல ஸ்மால் ஏ கொடுக்குறேன். ரிட்டர்ன் பண்ணுறேன். திரும்ப ஃபால்ஸ் பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஃபுல்லாகவே ஜேஏவிஏ அப்படின்னு டைப் பண்ணுறேன். என்ன பண்ணியிருக்கு? ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. இது என்ன பண்ணோம் அப்படின்னா, உங்களோட சஃபிக்ஸ் கேரக்டர்லேருந்து ஒன்று ஒன்றா பார்த்துட்டு வரும். கரெக்டாக இருந்துச்சு அப்படின்னா ட்ரூ ரிட்டர்ன் பண்ணும், இல்லைனா ஃபால்ஸ் ரிட்டர்ன் பண்ணும். பாருங்கள், ட்ரூ ரிட்டர்ன் பண்ணியிருக்கா? சரி, ஓகே. இப்போ இது வரையும் பார்த்தது ஸ்டார்ட்ஸ் வித் எண்ட்ஸ் வித் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம அடுத்து பார்க்க போகிற டாபிக் என்ன அப்படின்னா, அதே ஃபங்க்ஷனாலிட்டியில் நம்மக்கிட்ட இன்னும் என்னென்ன இருக்குது அப்படின்னா, எஸ் டாட் கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. இதுக்குள்ளே நான் ஒரு இண்டெக்ஸை பாஸ் பண்ண போகிறேன். என்னோட இண்டெக்ஸ் வந்து 2. ரெண்டாவது இண்டெக்ஸுக்குள்ளே பாஸ் பண்ணிவிட்டு நான் ரிட்டன் டைப் எடுக்கிறேன். ரிட்டன் டைப் எடுத்தால் எனக்கு என்ன, அந்த இண்டெக்ஸ்க்குள்ளே என்ன கேர் இருக்கோ அந்த கேரை கொடுக்கணும். அதான் அதோட வேலை. ஓகேவா? இப்போ நான் கண்ட்ரோல் F11 எழுத்துறேன். இந்த இடத்துல பாருங்கள், ரெண்டாவது இண்டெக்ஸில் இருக்குது. இண்டெக்ஸ்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது ஃபஸ்ட்டு 0, இது ஜேங்கிறது 0ல் இருக்குது, ஏங்கிறது 1ல் இருக்குது, விங்கிறது 2ல் இருக்குது. ஸோ எனக்கு வியை பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? கேரட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருந்துச்சு, இது பார்த்துட்டோம். திரும்ப நான் என்ன பண்ணுறேன், எஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப், இதில் இண்டெக்ஸ் ஆஃப் என்னன்னு சொல்லியிருக்கேன், இன்ட்டு கேரு அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கு. இண்டெக்ஸ் ஆஃபில் நீங்கள் என்ன கேரை பாஸ் பண்ணுறீங்களோ உங்களுக்கு அதுக்கான இன்டீஜர் வேல்யூ அது கொடுக்கும். ஓகேவா? இந்த இடத்துல என்னோட கேரு நான் என்ன பண்ணுறேன், வி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர் இருக்குது. இந்த கேரை நான் பாஸ் பண்ணுறேன். இதுக்கான என்ன இன்டீஜர், எத்தனாவது இன்டீஜரில் அந்த கேர் இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படின்னா, இண்டெக்ஸில் எத்தனாவது இண்டெக்ஸில் அந்த கேர் இருக்குது அப்படின்னு பார்த்து சொல்லு அப்படிங்கிறேன். ஓகேவா? கண்ட்ரோல் F11 பிரிண்ட் பண்ணுறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ரெண்டாவது இடத்துல விங்கிற கேரக்டர் இருக்குது. ஓகேவா? நம்ம பார்த்தாச்சு. இப்போ இதை திரும்ப என்ன பண்ணுறேன், எஸ் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், என்கிட்ட என்ன பண்ணுறேன், ஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 கேர் இருக்குது. கரெக்டாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஏ அப்படின்னு சொல்லிட்டு 2 கேர் இருந்துச்சு. கண்ட்ரோல் டு எல், திஸ் அவுட்டில் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். ஓகேவா? இது என்ன பண்ணுது அப்படின்னு பாருங்கள். கண்ட்ரோல் F11 கொடுக்குறேன். இங்கேருந்து என்ன, மூணாவது இண்டெக்ஸு எங்கே இருக்குது, ஜேஏவிஏ. இங்கே எத்தனாவது இண்டெக்ஸில் இருக்குன்னு பார்க்கும், லாஸ்ட் இண்டெக்ஸில் இருக்குன்னு பார்க்கும். ஓகேவா? இதுவே எஸ் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப் பார்த்தோமா, மூணாவது கேரக்டரில் இருக்குதுன்னு பார்த்துட்டோம். கண்ட்ரோல் இசட், ஸ்டார்ட் இண்டெக்ஸ் ஆஃப் ஆல்ரெடி பார்த்துட்டோமா நம்ம. ஓகே, ஸ்டார்ட் இங்கே எஸ் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப். இந்த ஏங்கிற கேரு இங்கேருந்து 0, 1, 2, 3 லாஸ்ட்டில் எங்கே இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு ஃப்ரண்ட்டில் உள்ள இண்டெக்ஸ் வந்து பாஸ் பண்ணி கொடுக்கும். எப்படி சொல்கிறேன்னா, 0, 1, 2, 3 கடைசியில் நெக்ஸ்ட் அடுத்தடுத்து போய்கிட்டே இருக்குல்ல, அடுத்து போக போக ஒரு கேராக பார்த்துட்டு லாஸ்ட்டில் இந்த ஏ எங்கே இருக்கோ அந்த ஏவோட இண்டெக்ஸை ஃப்ரண்ட்லேருந்து கால்குலேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? இதுதான் எஸ் டாட் லாஸ்ட் இண்டெக்ஸ் ஆஃப், எஸ் டாட் இண்டெக்ஸ் ஆஃப். இது பார்த்துட்டோம். இதுக்கு அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எஸ் டாட் கேரட்னு ஆல்ரெடி எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். கரெக்டாக? இப்போது எஸ் டாட் ரிப்ளேஸ், எஸ் டாட் ரிப்ளேஸ் ஒன்று இருக்குது. எஸ் டாட் ரிப்ளேஸ் அது என்ன கேட்குது, ஒரு கேர் கேட்குது என்கிட்ட. நான் என்ன பண்ணுறேன், ஜேன்னு ஒரு கேர் இருக்குது. கரெக்டாக? என்னோட கேர் என்ன இருக்குது, ஜே. ஜேக்கு பதில் என்ன பண்ண சொல்ல போகிறோம் அப்படின்னா, ஈன்னு மாற்றி கொடு அப்படின்னு சொல்கிறேன். ஓகேவா? கண்ட்ரோல் டு எல், அது எனக்கு நமக்கு என்ன ரிட்டர்ன் பண்ண, ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. ஓகேவா? இப்போ நான் F11 எழுதுறேன். இங்கே பாருங்கள், ஜாவான்றச்சா அதுக்கு பதில் ஈவா அப்படின்னு சொல்லி பிரிண்ட் பண்ணி கொடுத்துருக்கேன் எனக்கு. இப்போது எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங், இதில் பாருங்கள் சப்ஸ்ட்ரிங்கில் இன்ட்டு பிகைன் இண்டெக்ஸ் அப்படின்னு கேட்குது. நான் என்ன பண்ணுறேன், ஒரு பிகைன் இண்டெக்ஸு 2 கொடுக்குறேன். கண்ட்ரோல் டு எல், அது எனக்கு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. சிஸ் அவுட் சப்ஸ்ட்ரிங் கண்ட்ரோல் F11. நான் பிகைன் இண்டெக்ஸு விஏ மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்போ 2வில் போய் பார்ப்போம். 0, 1, 2 என்னோட ரெண்டாவது இண்டெக்ஸில் ஸ்டார்ட் பண்ணி அதுலேருந்து 0, 1 வரையும் உள்ளதெல்லாம் என்ன பண்ணுச்சு,
ட்ரிம் பண்ணி எடுத்துருச்சு. எடுத்துட்டு எனக்கு நான் விஏ மட்டும்தான் இருக்குது. ஓகேவா? பேலன்ஸ் இண்டெக்ஸை மட்டும் என்ன பண்ணியிருக்கு, பிரிண்ட் பண்ணியிருக்கு. ஓகேவா? திரும்ப இந்த இடத்துல என்ன பண்ணுறேன், எஸ் டாட் சப்ஸ்ட்ரிங் இதில் என்ன பண்ணுங்க, இன்ட்டு பிகின் இண்டெக்ஸ் இன்ட்டு எண்ட் இண்டெக்ஸ் கேட்குதா? இப்போ நான் என்ன பிகின் இண்டெக்ஸ் 0 இல்லை 1 கொடுக்குறேன். பிகின் இண்டெக்ஸ் என்ன கொடுக்குறேன், 1 கொடுக்குறேன். எண்ட் இண்டெக்ஸ் என்ன கொடுக்குறேன், 3 கொடுக்குறேன். ஓகேவா? இப்போது கண்ட்ரோல் டு எல் சிஸ் அவுட்டில் சப்ஸ்ட்ரிங் 2 நான் இப்போ அதை ரிட்டர்ன் பண்ணுறேன். கண்ட்ரோல் F11 ஏவி மட்டும்தான் இருக்குது. இங்கே என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இங்கே பாருங்கள், 2வது இண்டெக்ஸு உங்களுக்கு பிகைனில் 2 முன்னாடி உள்ள 0 1 மட்டும் ட்ரிம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் 2 3 4 என்ன இருந்துச்சு அதை பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இது இந்த பிகின் இண்டெக்ஸு, இது எண்ட் இண்டெக்ஸு. பிகின் இண்டெக்ஸ்னால் என்ன பண்ணோம் அப்படின்னா, நமக்கு எந்த இதுலேருந்து கொடுக்குறோம், 0 1 ஓகேவா? ஜேஏ விஏ எங்கே இருக்குது, ஜேஏ இது என்னோட 1வது இண்டெக்ஸு. ஸோ 0 1 வரையும் 0 எடுத்துருச்சு. நான் என்ன கொடுத்தேன், 1 தானே இங்கே இண்டெக்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ என்னோட 1வது இண்டெக்ஸை வச்சுருக்கு. ஓகேவா? 1 2 3 கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணிச்சு, அது 3வது இண்டெக்ஸ்லேருந்து ட்ரிம் பண்ணிடுச்சு. 3வது இண்டெக்ஸ்லேருந்து ட்ரிம் பண்ணிடுச்சு. ஸோ எனக்கு 1வது இண்டெக்ஸ் 2வது இண்டெக்ஸ் மட்டும் தான் இருந்துச்சு. 3வது இண்டெக்ஸ் இல்லை, 0 இண்டெக்ஸ் இல்லை. ஓகேவா? 1 2 3 என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிச்சா? சப்ஸ்ட்ரிங் இன்ட்டு பிகின் இண்டெக்ஸ் இன்ட்டு எண்ட் இண்டெக்ஸ். ஓகே, இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்போது நான் என்ன பண்ணுறேன், எஸ் டாட் ட்ரிம் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. கண்ட்ரோல் டு எல் இது நமக்கு ஸ்ட்ரிங்கை தான் ரிட்டர்ன் பண்ண போகுது. இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, என்னோட ஜாவா இருக்குல்ல, இதுக்குள்ளே இந்த பக்கம் ஒரு இதுக்குள்ளே இங்கே ஒரு ஸ்பேஸ் இப்படி நான் ஸ்பேஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதோட ரெஃபரன்ஸ் நேம் இருக்கா, இதை நான் பிரிண்ட் பண்ண போகிறேன். நம்மளோட ட்ரிம் என்ன பண்ணுது அப்படின்னு பார்க்கலாமா? என்னோட பேக் சைடில் உள்ள ஸ்பேஸையும் ஓகேவா, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட் சைடில் உள்ள ஸ்பேஸையும் மட்டும் ரிமூவ் பண்ணி எனக்கு என்ன வெறும் ஸ்ட்ரிங்கை மட்டும் ரிட்டர்ன் பண்ணியிருக்கு. ட்ரிம் என்ன பண்ணுதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படி ஏதாவது இதில் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் கொடுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு திரும்ப இப்போ நம்ம வந்து ஒன்ஸ் வந்து ஃபுல்லாகவே கோர் ஜாவா ஃபுல்லாக எடுத்துருவேன். திரும்ப நான் வந்து இன்னொரு டைம் வந்து கோர் ஜாவா மேபி இன்னும் ஒரு 3 or 4 மந்த் கழிச்சு ஃபுல் வீடியோஸ் வந்து நான் போடுவேன் சிங்கிள் ஷாட்டில். ஸோ அந்த வீடியோவில் இன்னும் உங்களுக்கு என்னெல்லாம் தெளிவாக தெரியணுமோ நான் அதெல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணிவிடுவேன். ஓகேவா? ஸோ அதை பற்றி எந்த ஒரு ரீசன் தேவையில்ல. உங்களுக்கு என்ன டவுட் இருக்கோ அதை நீங்கள் என்கிட்ட டேரெக்டாக கேட்கலாம். ஓகே, திரும்ப நம்ம என்ன ஆல்ரெடி பார்த்தோம், எஸ் டாட் கன்கேட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது. எஸ் டாட் கன்கேட்டு நம்ம என்ன S1 கொடுத்தோம் அப்படின்னா நமக்கு 2த்தையும் ஜாயின் பண்ணி கொடுத்துரும். அதான ஆக்சுவல் இது 2 ஸ்ட்ரிங்கை ஆட் பண்ணுறதுக்கு நமக்கு இது பண்ணுறோம். இது பண்ணுறதும் கன்கேட் அப்படின்ட்டு இருக்கு. ஸோ திரும்ப என்ன பண்ணுறேன், சிஸ் அவுட்டில் இந்த இடத்துல என்ன பண்ணுதுன்னு பாருங்கள், எஸ் ப்ளஸ் S1 அப்படின்னு நான் சொல்லி கொடுக்குறேன். இப்போ இதை நான் ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ணுது, இந்த ஜாவாவையும் சேர்த்துருக்கு. அதே மாதிரி இந்த ஜாவாவையும் ஆட் பண்ணியிருக்கு. உங்களுக்கு தெரியுதா? ரெண்டுமே ஒன்று தான். நீங்கள் ப்ளஸ் சிம்பிள் கொடுக்குறது ஒன்று தான், நீங்கள் எஸ் டாட் கன்கேட்னு சொல்லி ஆப்ரேட் பண்ணுறது ஒன்று தான். ஓகேவா? இதில் எந்த டவுட் இருக்காதுன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என்ன பண்ணுறேன், நான் எஸ் டாட் ஸ்ப்ளிட் பண்ண போகிறேன். இப்போது என்கிட்ட ஒரு ஸ்ட்ரிங் இருக்குது. அந்த ஸ்ட்ரிங்கை வந்து நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணுறேன் அப்படின்னா, ஸ்பேஸ் விடாமல் வெறும் என்கிட்ட ஒரு தனித்தனியாக ஜே தனியாக, வி தனியாக, ஏ தனியாக எனக்கு பிரிண்ட் பண்ணி கொடு அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ நான் இப்படி ரிட்டர்ன் பண்ணும்போது எனக்கு என்னென்னா அது ஒரு ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ ஸ்ட்ரிங் ஆஃப் அரேவாக எனக்கு ரிட்டர்ன் பண்ணும். ஓகேவா? திரும்ப நான் சிஸ் அவுட்டில் இதை பிரிண்ட் பண்ண முடியாது. ஏன்னா அரேவை பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னு ஆல்ரெடி தெரிஞ்சிருக்கும். அதோட ரெஃபரன்ஸ் நேம் தான் வரும். நம்ம இங்கே கிட்ட 2 டைமென்ஷனல் அரேனா எனக்கு ரிட்டன் டைப்பில் வரும்போது 1 அரே சேர்ந்து வரும். இதே ஒன் டைமென்ஷனல் அரே அப்படின்னா நம்ம டேரெக்டாக ஃபாரிச் யூஸ் பண்ணலான்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். இப்போ நான் ஃபாரிச் இந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன். ஓகேவா? ஃபாரிச் யூஸ் பண்ணும்போது என்ன, ஸ்ப்ளிட் இந்த பக்கம் வந்துருச்சு. என்னோட ஒவ்வொரு ஸ்ப்ளிட்டும் எதில் ஸ்டோர் ஆகுது, சிஸ் அவுட்டில் ஸ்ட்ரிங்காக ஸ்டோர் ஆகுது. ஓகேவா? எங்கே இருக்குது, நமக்கு இங்கே மெமரி ரெஃபரன்ஸ் வந்திருக்கு. எனக்கு இங்கே பாருங்கள், ஒரு கேரம் தனித்தனியாக முன்னாடி ஸ்பேஸ் இருந்துச்சு, அந்த ஸ்பேஸ் பிரிண்ட் ஆயிருக்கு. அதுக்கப்புறம் என்ன, ஜே தனியாக, ஏ தனியாக, வி தனியாக, ஏ தனியாக பிரிண்ட் ஆயிருக்கு. தெரியுதா உங்களுக்கு? இப்படி கொடுத்தோம் அப்படின்னா எனக்கு எம்டியாக என்ன எம்டியாக இருந்துச்சோ அதை மட்டும் பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். இப்போ இந்த இடத்துல அதாவது ஒரு கோடு இதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கு, இதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கு, இதுவும் ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகேவா? டபுள் கோட்ஸில் ஒரு கேராக தனித்தனியாக பிரித்து பிரிண்ட் பண்ணி கொடுக்கும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நான் ஏ அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் அப்படின்னா நான் இதை ரன் பண்ணுறேன். எனக்கு என்ன பண்ணியிருக்காது, ஏவை ரிமூவ் பண்ணியிருக்கோம், இங்கே ஏவை ரிமூவ் பண்ணியிருக்கோம். அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்,
அது அதுக்கப்புறம் என்ன இருக்கும் அது. அத மட்டும் பிரிண்ட் பண்ணியிருக்கு. புரியுதா உங்களுக்கு? ஏவ மட்டும் விட்டு பிரிண்ட் பண்ணியிருக்கு. இப்ப இந்த இடத்துல நான் ஜே குடுத்திருந்தேன் அப்படின்னா, ஏவ மட்டும் விட்டுட்டு மிச்சம் என்னலாம் இருந்துச்சோ, அத மட்டும் எனக்கு ஸ்ப்ளிட் பண்ணி குடுத்துருக்கும். ஓகேவா? இப்படி தான் நம்ம எஸ் டாட் ஸ்ப்ளிட் ஒர்க் ஆகுது. அதுக்கப்புறம் இன்னொன்னு இருக்கு. எஸ் டாட் கேர் டாட் எஸ் டாட் கேர். என்ன பண்ணும், எனக்கு வந்து இருக்கிற எல்லாத்தையுமே ஒரு ஒரு கேரா ரிட்டர்ன் பண்ணும். இதில பார்த்தது நம்ம ஸ்ட்ரிங் அரே. இதில பார்க்குறது என்ன கேர் அரே. கேர்ன்னு குடுத்துட்டு உங்களுக்கு அரே சிம்பிள் இருந்துச்சு அப்படின்னா, அதுக்கு பேர் கேர் அரே. நீங்க சிஸ் அவுட்ல இதையும் பிரிண்ட் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா, கேர் அரே ரெஃபரன்ஸ் நேம் தான் இருக்கும். ஓகேவா? இத நம்மளால பிரிண்ட் பண்ண முடியாது. ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். மெமரி ரெஃபரன்ஸ் தான் வரும் அப்படின்னு. இப்ப இந்த இடத்துல என்னோட கேர் அரேவ இதுக்குள்ள நான் குடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல சி அப்படின்னு சொல்லி குடுத்துடுறேன். பாருங்க, இப்ப நான் என்ன பண்றேன், என்னோட ரெஃபரன்ஸ் நேம இதுக்குள்ள நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்ப நான் இத ரன் பண்ண போறேன். கண்ட்ரோல் F11 குடுத்து ரன் பண்ணேன் அப்படின்னா, அது என்ன பண்ணும், எனக்கு தனித்தனியா ஒரு ஒரு கேரா பிரிண்ட் பண்ணி குடுத்துருக்கும். இதுல உள்ளது எல்லாமே ஒரு ஒரு கேர். ஓகேவா? தனித்தனி கேரா பிரிண்ட் பண்ணியிருக்கும். ஸோ, இதுல உள்ளது எல்லாமே என்னோட ஒரு ஒரு கேர். இங்க பார்த்தோம் நம்ம வெறும் எம்ப்டியா குடுத்தோம் அப்படின்னா, எனக்கு தனித்தனி கேரா வரும். அந்த தனித்தனி கேர் என்ன, ஆனா ஸ்ட்ரிங் டபுள் கோட்ஸ்க்குள்ள இருக்கிறதா அர்த்தம். இங்க வர்றது எல்லாமே சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள இருக்கிறதா அர்த்தம். இதெல்லாம் சிங்கிள் கோட்ஸ்க்குள்ள இருக்கிறதா அர்த்தம். ஓகேவா? இது கேரு, இதுல வர்றது ஸ்ட்ரிங்கு. இதுல எந்த டவுட் இருக்காதுன்னு நெனைக்கிறேன். இந்த ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் வச்சு நம்ம வந்து ப்ரோகிராம்ஸ் பண்ணலாம். வேற ஏதாவது ப்ராஜெக்ட்ல யூஸ் பண்ணுவோம். புதுசா இம்ப்ளிமெண்ட்ஸ் பண்ணுவோம். இதுதான் ஸ்ட்ரிங் ஃபங்ஷனாலிட்டி. இந்த ஃபங்ஷனாலிட்டி நமக்கு யூஸ் ஆகும். ஸோ, அதனால தான் இத பத்திலாம் நம்ம படிக்கிறோம். இதேமாரி ஸ்ட்ரிங் பஃபர், ஸ்ட்ரிங் பில்டர்லயும் தனித்தனி ப்ராப்பர்ட்டீஸ்லாம் இருக்கு. ஃபங்ஷனாலிட்டீஸ்லாம் இருக்கு. அத பத்திலாம் நம்ம ஃபியூச்சர் வீடியோல பார்க்கலாம். ஸோ, இந்த வீடியோவோட நம்ம வந்து ஸ்ட்ரிங் டைப்ஸும், ஸ்ட்ரிங் ஃபங்ஷனாலிட்டி பார்த்துட்டோம். உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா லைக் பண்ண மறந்துறாதீங்க. ஸோ, நான் வீடியோஸ் போட்டுக்கிட்டே இருப்பேன். உங்களோட சப்போர்ட் எனக்கு எப்போதுமே இருக்கணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.